இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே பெரியமா. தேங்க் யூ தங்கம். எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஆமா, அத்தைக்கு வெறும் பர்த்டே விஷ் மட்டும் தானா? கேக்கெல்லாம் எதுவும் இல்லையா? அது எப்படி இல்லாம இருக்கும்? இன்னைக்கு ஈவினிங் கேக் கட்டிங் பார்ட்டின்னு அப்படியே அசத்துறோம். இந்த வயசுல எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? வயசானா என்ன? பர்த்டே பார்ட்டி கொண்டாட கூடாதுன்னு ரூல்ஸ் ஏதாவது இருக்கா என்ன? கண்டிப்பா கொண்டாடுறோம். நீ பசங்க ஏதோ ஆசைப்படுறாங்க, பண்ணட்டும், விடுங்க. ஆமா, எல்லாரும் இங்க இருக்கோம். அப்பா எங்க ஆளை காணோம்? ஆமா, மாமா தானே எல்லா வருஷமும் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவாரு. எங்க அவரு? இன்னைக்கும் சொன்னாரா? இல்ல நம்மள இன்னும் சொல்லல. என்ன பெரியமா சொல்றீங்க? உங்க பர்த்டேக்கு விஷ் கூட பண்ணலையா? அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்காரு? இருங்க, நான் இப்பவே கூட்டிட்டு வரேன். நீ இரு. யாரும் போய் எதுவும் சொல்ல வேண்டாம். அவரா வந்து தோணும் போது சொல்லட்டும். மறந்திருக்க போறார் அத்தை. ஞாபகப்படுத்துறதுல ஒன்னும் தப்பில்லையே. மன்மதி, உனக்கு அப்பாவை பத்தி தெரியல. அம்மாவோட பர்த்டேவை தான் அப்பா இத்தனை வருஷத்துல ஒரு நாள் மறந்ததில்லை. எங்க இருந்தாலும் கரெக்டா வந்துருவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு பாரு. அதோ பெரியப்பா வந்துட்டாரு. சரி, எல்லாரும் சைலண்டா இருங்க. அப்பா என்ன பண்றாருன்னு பாப்போம். நீங்க போய் பின்னாடி நில்லா. கேஷுவலா இருக்கலாம், வா. என்னாச்சு? எல்லாரும் காலையிலே ஹால்ல கூடி நிக்கிறீங்க. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஓ, லீலா. சொல்லுங்க. லீலா, காய் போடு தெரியா? என்னங்க, உங்க அப்பா ஒரு தடவை கூட இது வரைக்கும் விஷ் பண்ணாம இருந்ததில்ல. கிஃப்டோட வருவாருன்னு சொன்னீங்க. அவர் சாதாரணமா வந்து காஃபி கேட்டுட்டு இருக்காரு. அது அவரு ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருப்பாரு. உடனே பண்ணா ஸ்பாயில் ஆயிடும்னு இப்படி எல்லாம் பண்றாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.